வணக்கம். யாமருக்கு அபயமே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்திருக்கோம். திருப்பதியில் இன்றைக்கி என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பாபநாசத்தில் மேல் திருப்பதியில் இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் குளிக்கிறதுக்கு அருவியில். இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் விடுவாங்க இந்த இடத்த. பாருங்கள், மக்கள் கூட்டத்தை பாருங்கள். அப்படியே நான் அப்படியே உங்களுக்கு போக அப்படியே அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரேன். அப்படியே பார்த்துக்கோங்க. இங்கே மேலே நம்ம திருப்பதி வந்துட்டால் பாபநாசம் போகிறதுக்கு இங்கே லோக்கல் பஸ் இருக்குது திருப்பதியில். அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு தான் எல்லாம் மக்கள்லாம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் அப்படியே. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த இடம் ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம், நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த இடத்துக்கு வர முடியாதவங்க பார்த்துக்கோங்க. ஐயோ, என்னோ ஜனங்க திருப்பதியில் இந்த பாபநாசம் போகிறதுக்கு. நம்மளுக்கு வந்ததும் வண்டி கிடச்சிருச்சு, வண்டிக்குள்ள சீட்டும் கிடச்சிருச்சு. நம்ம பத்திரமா உட்காந்தாச்சு. பாபநாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அலோடு இல்லைன்றாங்க. நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணி வரவங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. பஸ்ஸில் இடமே இல்லை, ஸ்டாண்டிங் அலோடு இல்லையாட்டிருக்கு. இருந்தாலும் பஸ்ஸை பார்த்ததும் மக்கள் வந்து அவ்வளோ மக்கள் இருக்காங்க மேலே. இது வருஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணுவாங்க, 2 நாள் ஓப்பன் ஆகிருக்குமா பாபநாசம். இன்றைக்கி அந்த தீர்த்தத்தில் நாமளும் குளிக்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க நம்ம அடுத்தடுத்து பார்த்தரலாம். ஐயோ, கீழே வந்துட போகிறாருப்பா, பிடிச்சி உள்ளே போடுங்க. அப்படியே நம்ம பாபநாசம் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாச்சு பஸ்ஸில். நீ நம்ம போகிற பாதையெல்லாம் அப்படியே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சுட்டு வரேன், நீங்களும் பாருங்கள். நீங்கள் பாபநாசம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இயற்கை காட்சி இருக்குது. அங்கே பாருங்கள். பஸ் விட்டு இறங்கி நம்ம அப்படியே நடைப்பயணத்தை ஆரம்பித்தாச்சு. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் வந்தாச்சு. இந்த கும்பத்தீர்த்தம் இன்றைக்கி நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வருஷத்துக்கு 2 நாள் மட்டும்தான் 2 நாளோ 3 நாளோ தான் அலோவ் பண்ணுவாங்களாம். நாம் இன்றைக்கி வந்திருக்கோம், நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படியே பார்த்துக்கோங்க. இதுதான் பாதை. நான் அப்படியே போக உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வரேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் பேர்த்தையாக விட்றாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கணுமா 7 கிலோமீட்டரு. அதனால் மக்கள்லாம் பாருங்கள் கொஞ்சம் பேர்த்தையாக ஒன்று அனுப்பிச்சிட்றாங்க கூட்டமாக போக சொல்லி. ஏன்னா காட்டுக்குள்ளே யாரும் வழி மாதிரி போயிடக்கூடாது, எல்லாம் ஒன்றா போங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி தான் அனுப்பிச்சிட்றாங்க. நீங்கள் வரவங்களும் பாதுகாப்பாக போங்க. தண்ணி வேணுன்றவங்க பிடிச்சிக்கலாம். நடப்பாதையில் நடக்கிறவங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கொடுத்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல. வெண்பொங்கல், வாழைப்பழம், புளியோதரை அப்படியே மக்கள் சாப்பிட்றத பார்க்கலாம். நீங்கள் காட்டுக்குள்ளே நடைப்பயணம் ஆரம்பித்தாச்சு. மக்கள்லாம் போகிறத நீங்கள் பார்க்கலாம். பாதை ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பெரியவங்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இப்போ கீழே பார்த்து தான் நடக்கணும் கொஞ்சம் தூரத்துக்கு. ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கும்ப தீர்த்தத்துக்கு. இதுதான் என்னோட முதல் பயணம். இடையில் அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு தராங்க. இப்படி இங்கே ஒரு பெருமாள் இருக்காரு, பார்த்துக்கோங்க. பெருமாள் இப்படியே போகலாம். மேலே எப்படியோ 1 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். நம்ம 1 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். இன்னும் 6 கிலோமீட்டர் நம்ம போகணுங்க. பரவாயில்ல, வழியில் வந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாதை ரொம்ப அப்படியே இறக்கமாக போகுது. இங்கே பார்க்கலாம். நீங்கள் நடக்கிறப்ப கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நடக்கணும். ஓடாதீங்க. ஓடினீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடும். அதனால் ஓடாதீங்க, பொறுமையாக நடங்க. பார்த்தீங்களா, நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், தம்பிக்கையில் ஒன்று டாப்பில். பொறுமையாக போங்க.
அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஃபுல் இறக்கம். 2-3 இடத்துல நம்ம பொறுமையாக நடந்து வரப்பயே ரொம்ப 2 இடத்துல நல்லா ஸ்லிப் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வந்து நடக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நடக்கணும். ஃபுல் இறக்கமாக இருக்குது. ஏறப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. அப்படியே மெல்ல மெல்ல உங்களுக்கும் அப்படியே காட்டுறேன். ஃபுல் ஃபாரஸ்ட்டுங்க. வர வழியில் ஒரு 2 இடத்துல யானை குறுக்கு போய் சாணம் போட்டிருக்கு நம்ம நடக்கிற பாதையிலேயே அங்கங்கே. ஆனால் திருப்பதி தேவஸ்தானம் அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் அங்கங்கே தண்ணி கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க. ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு 50 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி பாதுகாப்பாக தான் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். நம்ம கும்பத்தீர்த்தத்தில் குளித்தவங்களாம் மேலே ஏறி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். அடர்ந்த காட்டு பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 1/4 தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் வராங்க பாருங்கள். கீழேருந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போகலாம். இங்கே ஒரு நீரோடை இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. இதை கடந்து தான் நம்ம வந்து கும்பத்தீர்த்தத்துக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், இல்லை கை கால் நினச்சிட்ருக்காங்க. ஃபைனலாக நம்ம 2 கிலோமீட்டர் இன்னும் போகணும். பக்கமாக வந்துட்டோம். அப்படியே வேகமாக போயிட்டு ரிட்டர்ன் வர்றதையும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும். கொஞ்சம் சிரமம் தான். புதுசாக வரவங்களுக்கு விளையாட்டு போக்கலாம். ஓடக்கூடாது. மெயின் இந்த இடத்துக்கு வரவங்க அதான் பண்ணணும். பொறுமையாக தான் போகணும். இந்த மரம் தான் வந்து ராமன் லக்ஷ்மண் மரம்னு சொல்கிறாங்க. அது இருக்குது. ஆத்தாடிய மாடி அவ்வளோ பெரிய மரம். ராமர் லக்ஷ்மண் மரம். இந்த மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து புத்து கோயில். பார்த்துக்கோங்க, புத்து எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். அப்படியே ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க. இதான் அப்படியே நம்ம போகலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்கிறாங்க. அப்படியே பாருங்கள், இவ்வளோ பாறைக்கு நடையில், இந்த பாறை நடுவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டுருக்குறோம் மெல்ல மெல்ல. ஃபைனலாக நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். அப்படியே இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஃபைனலாக கும்பத்தீர்த்தத்தில் குளிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஆனால் பெரியவங்களாம் தயவு செய்து ரொம்ப வயசானவங்க நடக்க முடியாதவங்களாம் வராதிங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது, வழுக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வரணும். அதே மாதிரி நிறைய இடத்துல குமிஞ்சு ஒரு ஆள் போகிற மாதிரி தான் பாதையே இருக்குது. அதனால் வரவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க. ஷூ இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டு வந்துடுங்க. கிரிப்பான செப்பல் போட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வர்றப்போ இந்த தண்ணியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க கவர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாட்டர் கேனில் பிடிக்க முடியாது, ஏன்னா பிடிச்சி நம்மளை தள்ளி விட்ருவாங்க. அங்கே டைமிங் அவ்வளோதான். ஏன்னா மற்றவங்களும் வந்து பார்க்கணுமில்ல. ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இந்த விஷயம் நடந்ததுக்கு. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இங்கே இருக்கிற ஊழியர்லாம் ரொம்ப அருமையாக எங்களை பார்த்துக்கிட்டு நிறைய இடத்துல வழி நடத்துனாங்க. அப்புறம் வழியில் தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேவஸ்தானத்துக்கு ரொம்ப நன்றி.